வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவில் கடும் மோதல், அதிர்ச்சியில் ஸ்டாலின். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் திமுகவில் பெரும்பான்மை, அதாவது உதயசூரியன் உதிக்குமா, தாமரை மலருமா, மாம்பழம் பெருமிதத்தில் காட்டுமா, அதன் பிறகு மேலும் நாம் தமிழர் மைக் ஒலிக்குமா, அப்படி இப்படி என்று பலவிதமான விஷயங்களை ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு பிரச்சாரங்களை முடித்து தேர்தலும் நடந்து சிறப்பாக நடந்து முடிந்து நிற்கும் நிலையில் தற்பொழுது தேர்தல் முடிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களாம் நம்மளுடைய அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் முக்கிய புள்ளிகளும். ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் திமுகவை எடுத்துக்கொண்டால் அதில் கடும் மோதல்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்று தான் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் தற்சமயம் வரைக்கும் குறிப்பிட்ட, அதாவது நினைத்த வேட்பாளரை நிறுத்தவில்லை என்பதற்காகவே வாக்குகள் என்பது திமுகவுக்கு எதிராகவும் போடப்பட்டிருக்கிறது. கட்சிக்குள்ளே மோதல்கள் இருக்கிறது, அப்படி இப்படி என்ற பேச்சுக்கள் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால பெருமிதத்தை காட்டிலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிக்கலை சந்திக்க போகிறது அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய நம்மளுடைய திமுகவில் எல்லா பார்த்திங்கன்னா எம்பிக்களும் இப்போ நிறுத்துறவங்க எல்லாமே ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகன் இல்லைன்னா மருமகன் அது மாதிரி பார்த்திங்கன்னா இல்லை இதுக்கு முன்னாடி எம்பியாக இருந்தவங்க அது மாதிரி நிறுத்தியிருக்காங்க. இதில் சிக்கல்கள் என்னென்னா, அவங்க ஒரு சில தொகுதிகளில் வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றலை. அதன் காரணமாக திமுகவுக்கு ஓட்டுக்கள் என்பது சிதைவடைந்துகிட்டுருது. அது மட்டும் இல்லாமல் எதிர்வலையும் வீச தொடங்கிவிட்டது. எதிர்வலையும் மோதல்களும். ஏன்னா பார்த்திங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை ஒரு சில மக்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்வாக இருக்கிறதுனால இதனை பார்த்திங்கன்னா நம்ம மீண்டும் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக வாக்குகள் அவர்களுக்கு எதிராக செலுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜூன் 4ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் தெரியும். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.